நியூ பார்ன் பேபியை வந்து நம்ம எப்படி சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பாம்மா. நியூபார்ன் பேபி அப்படிங்கிறது பிறந்த குழந்தைய தான் நம்ம நியூபார்ன் பேபின்னு சொல்லுவோம். நியூபார்ன் பேபிக்கு வந்து எதுவுமே சொல்ல தெரியாது. அதுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் வந்து அழுகிறது மட்டும்தான். அவங்க எதை சொல்லணுன்னாலும் அப்படின்னாலுமே அழுது தான் வந்து அதை வந்து மதர்கிட்ட வந்து தெரிவிப்பாங்க. இப்போ ஒரு யூரின் போக போகுதுன்னா குழந்தை அழுவும், ஒரு மோஷன் போக போகுதுன்னா குழந்தை அழுவும். நியூபார்ன் பேபியை வந்து நம்ம வந்து ஃபுல் கவர்டாக எப்பயுமே வச்சுருக்கணும். ட்ரெஸ் போடாமல் எந்த காரணத்தை கொண்டும் பேபிஸை வைக்கக்கூடாது. வார்ம் டவல் அப்படின்னு சொல்லுவோம். சில்லுன்னு கொண்டாந்து எதையும் பேபி மேலே போற்றக்கூடாது. நம்ம அந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா ஃபுல் கவர்டாக ஹெட் டு ஃபுட் ஃபுல்லாகவே கவர் ஆகிடணும். ஐஸ் மட்டும்தான் குழந்தைக்கு வந்து வெளியில் தெரியணும், நோஸ் வெளியில் தெரியணும். அதை தவிர எல்லாமே நம்ம கவர் பண்ணி ப்ரொடெக்டிவாக தான் கூட்டிகிட்டு போகணும். இன்கேஸ் நம்ம வந்து ஒரு வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம், எங்கேயாவது படுக்க வைக்க போகிறோம் அப்படின்னா சைடில் வந்து கிராடில்ஸ் இருக்கா, இல்லைனா நம்ம தலைவாணி பில்லோஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சு சேஃப்கார்டாக குழந்தைய வந்து நம்ம படுக்க வைக்கணும். அதே மாதிரி குழந்தை அழுது அப்படின்னா அதை வந்து நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏன்னா அதுக்கு வந்து இன்னும் பேச தெரியாது. அதோட மொழி வந்து அழுகை மட்டும்தான். அது அழுகுதுன்னா முதல்ல எல்லாமே பார்க்கணும். அதோட ட்ரெஸ்ஸில் ஏதாவது எறும்பு இருக்கா, இல்லை வேறு எதுவும் இருக்கா, இல்லை பாலுக்காக அழுகுதா, இல்லை தூக்கத்துக்காக அழுகுதா இப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா அந்த மதருக்கு தான் அது தெரியும். நியூபார்ன் பேபியோட வந்து மெயின் ப்ரொடெக்ஷன் வந்து அவங்களோட மதர் தான். எந்த அளவுக்கு மதர் பக்கத்திலே வச்சுருக்காங்களோ அதுதான் அவங்களுடைய சேஃபான ப்ரொடெக்டிவ் மெத்தடு. குழந்தைய வந்து ஒரு தொட்டிலில் போடுறது அதெல்லாம் வந்து நம்ம எமர்ஜென்சிக்கு தான் பண்ணணும். எந்த அளவுக்கு மதர் பக்கத்துலேயே அவங்களோட பிரெஸ்டோடையும் அப்டமனோடையும் அட்டாச்சாக போட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு நியூபார்ன் பேபியை நம்மளோட எந்த டிசீஸும் இல்லாமல் நம்ம ப்ரொடெக்ஷனாக பார்த்துக்க முடியும்.